நெல்லை தொகுதி திமுக வேட்பாளர் ALSS லெட் சுமணனுக்கு ஆதரவாக திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் நெல்லை டவுன் பகுதியில் பரப்புரை மேற்கொண்டுள்ளார். அதன் நேரலையை இப்போது பார்க்கலாம். வீடு தேடி வராங்க ஓட்டு கேட்க. ஆக வீடு தேடி உங்களை ஓட்டு கேட்கிறப்போ நீங்க கேட்க வேண்டிய கேள்வி, இந்த 5 வருஷமா எங்க போயிருந்தீங்க அப்படின்னு கேள்வி கேட்பீங்களா? இந்த 5 வருஷத்துல என்ன செஞ்சீங்க, என்ன செஞ்சு கிழிச்சீங்க? இப்ப ஜெயலலிதா போய் மேடைக்கு மேடை என்ன சொல்றாங்க? சொன்னதெல்லாம் செஞ்சுட்டாங்களாம், சொன்னதெல்லாம் செஞ்சுட்டாங்களாம். சரி, அதையாவது ஒரு முதலமைச்சர் சொல்றாங்க, ஏத்துக்கிட்டு போலான்னு நினைச்சா, அதையும் தாண்டி பெரிய வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, சொல்லாததையும் செஞ்சுட்டாங்களாம். எங்க செவத்துல போய் முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு தான் அழுகணும் நம்ம. ஆக சொல்லாததை செஞ்சது உண்மைதாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஊருக்கு ஊரு, தெருவுக்கு தெரு, வீதிக்கு வீதி, சந்துக்கு சந்து டாஸ்மாக் கடைகளை திறக்கிறேன்னு சொல்லவே இல்லைங்க, செஞ்சுட்டாங்க இல்லையா? செம்பரமாக்கேரியை திறந்து விடுறேன்னு சொல்லவே இல்லை, திறந்து விட்டாங்க அங்க. அதனால எத்தனை பேர் செத்தாங்கன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆக ஒரு புழுகு மூட்டைய இன்றைக்கு ஜெயலலிதா இன்றைக்கு ஊர் ஊரா போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கான் சொல்றாங்க. ஆக அமைதி பூங்காவாக இருக்குன்னு ஒரு பொய்ய இன்னைக்கு சொல்றாங்கன்னா, அதுக்கு நான் கேட்கிற ஒரே ஒரு விளக்கம், இன்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை, அந்த பத்திரிகையில ஆதாரங்களோடு சில செய்திகளை வெளியிட்டு இருக்கிறாங்க. அதாவது 2001 முதல, அதாவது அதிமுக ஆட்சிக்கு வந்த நாள்ல இருந்து 2014 வரையில அதிமுக ஆட்சியில் நடைபெற்று இருக்கக்கூடிய கொலைகள் எவ்வளவு தெரியுமா? 7630. கற்பழிப்பு குற்றங்கள் 3463. பெண்கள் கடத்தல் உள்ளிட்ட குற்றங்கள் 6431. இதெல்லாம் நான் ஏதோ வாய் பிடிச்சதா மாங்காய் பிடிச்சதுன்னு சொல்ல, பத்திரிகையில டைம்ஸ் ஆஃப் இந்தியாங்கிற பத்திரிகையில வந்திருக்க செய்தி ஆதாரம். நான் எப்பவும் ஆதாரத்தோட புள்ளி விவரத்தோட தான் பேசுவேன். நான் கலைஞருடைய மகன், நான் ஜெயலலிதா மாதிரி தான் பேசிட மாட்டேன். கொள்ளை சம்பவங்கள் மட்டும் 8119. கொலை முயற்சி வழக்கில் எவ்வளவு தெரியுமா? 11845. ஆக குற்றங்களை அதே ஆட்சியில, குற்றங்களை அதே பத்திரிகையில சதவீதத்தில் கூட வெளியிட்டு இருக்கிறாங்க. அதிமுக ஆட்சியில கொலைகள் 16.8%, கொலை முயற்சிகள் 42.2% அதிகரிச்சிருக்கு. கற்பழிப்பு குற்றங்கள் 61.1% அதிகரிச்சிருக்கு. பெண் கடத்தல் குற்றங்கள் 56.5% அதிகரிச்சிருக்கு. கொள்ளை 195% அதிகரிச்சிருக்கு. ஆகவே கெட்டிக்காரன் புழுகு 8 நாளைக்கு நிலைக்காதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஜெயலலிதாவுடைய புழுகு 8 மணி நேரம் கூட நிலை